ஆனா அங்க வந்து ஒரு காவலரை தான் வந்து தாக்கி இருக்காங்க. அது ஏதோ ஒரு நபர் வந்து அந்த காவலரை வந்து தாக்கி இருக்காரு. ஏதோ ஒரு நபர் இல்ல, அவர் வந்து தாவே காத்த நபர் தான். அதெல்லாம் இப்ப டீட்டெயிலா வந்துருச்சு மெசேஜ். தேர்தல் ஆணையம் இதுல அதிகமான வாக்கு பதிவாக கூடாது. இப்போ தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை பாக்குறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? அப்ப கள்ள ஓட்டு போடுறதுன்னா ஏன் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியில வந்து பேசி பிரயோஜனம் இல்லை. உடனே கள்ள ஓட்டு போடுறது நிப்பாட்டுங்கன்னு சொல்லி உடனே அங்க இருக்க ப்ரொசைடிங் ஆபீசர்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்ல. இது மாதிரி ஒரு தேர்தல் இதுவரை மேற்கு வங்கத்துல தான் நடந்ததா மம்தா பானர்ஜி ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாடு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரால் தேர்தலை பத்தி உங்களோட ஃபீலிங் என்ன சார்? ஒரு தேர்தல் கமிஷன் வந்து ஒன்றிய அரசினுடைய வார்த்தை பேச்சுகளை நம்பி எந்த அளவுக்கு வந்து வாக்காளர்களுக்கும் அதே மாதிரி பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. என்ன தொந்தரவு எல்லாம்? காலையில் நான் வந்து 7 மணிக்கு முதல் வாக்கு எப்பயுமே வருஷம் நான் 1962 ஃபஸ்ட்டு அந்த பூத்தில் நான் தான் முதல் வாக்கு செலுத்துவேன். அதனால் காலையில் நான் 6:40 போயிட்டேன். போய் அந்த க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தா யாரும் க்யூவெல்லாம் கிடையாது. உள்ளேயே என்ட்ரன்ஸ் உள்ள கேட்டுக்குள்ளே போகிறதுக்கே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு அங்கேருந்து போகணும். அது கிட்டத்தட்ட அதே ஒரு 200 அடியை போகணும் உள்ளே. அந்த கேட்லேயே வெளி கேட்லேயே நிப்பாட்டிட்டு நீங்கள் எதுக்கு போகிறீங்க, என்ன போகிறீங்க, உங்கள் ஏதோ ஆதார் கார்டு இந்த கார்டை காட்டுங்க, ஆதார் கார்டை காட்டுங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடியை காட்டுங்க, பூத்து ஸ்லிப்பை காட்டுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு அந்த வேலை யார் கொடுத்தா? போலீஸ்காரவங்களுக்கு இந்த வேலை கிடையாது. காவலர்களே கேட்காரு. காவலர்களே, அதுவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அந்த அம்மா லேடி சப் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் நம்ம யாருமா உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? நீங்கள் உங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தான் உங்களுடைய வேலையை தவிர உள்ளே போனால் நாங்கள் ஓட்டு போடுறோமா போடலையாங்கிறது எங்களுக்கும் அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கும் எங்களுக்கும் உள்ளது. அதை விட்டுட்டு இங்கேயே நீங்கள் அதை யார் வெரிஃபை பண்ணி உள்ளே அனுப்பணும்னு சொல்லி எதுவும் உங்களுக்கு லெட்ரு கொடுத்துருக்காங்களா தேர்தல் கமிஷன்லேருந்து? இல்லை உங்கள் ஒயர் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களான்னா அதெல்லாம் இல்லை சார். ஆனால் எங்களுக்கு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஓப்பனாக பேசலை. பட் ஆனால் அந்த அம்மா அப்படி தான் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தா மக்கள்லாம் திரும்பி போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த மக்கள் வந்து திரும்பி போயிடுவாங்க. எல்லாமே வந்து பொதுவாகவே 1000 விளக்குன்னா நீண்ட நாட்களாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்குது. ஸோ அதனால் அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அவங்க இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சொல்லி ஒருவேளை அப்படி பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தான் திமுகவுக்கு போட போகிறாங்க, இவங்க தான் பாஜகவுக்கு போட தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனாலும் அதை வந்து மேக்சிமம் இப்போ எனக்கே தெரியுமா யார் பாஜகவுக்கு ஓட்டு போடுவான், யார் டிவிகேக்கு போடுவான், எவன் நாம் தமிழருக்கு போடுவாங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் நமக்கு. அது மாதிரி அவங்களுக்கும் தெரியும்ல. அவங்க ஒரு போலீஸ்காரவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பேசுனாங்க. எனக்கு தான் அப்படி பேசுகிறாங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அங்கே வர்றவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. சரி, நாங்கள் உள்ளே போனால் அங்கே உள்ள அவங்க வந்து உட்காருங்க சார், நாங்கள் இதெல்லாம் சீல் பண்ணிட்டு நாங்கள் இது பண்ணுறோம்னாங்க. சரி, வெயிட் பண்ணோம். இந்த தொகுதியில் டிஎம்கே வரதுனால இந்த தொகுதி மக்கள் எப்படி டிஎம்கேக்கு தான் போடுவாங்க, அதை கெடுக்கணுன்றதுக்காக அதுக்காகவே அவங்க வந்து முனைப்பாக அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. நான் கொஞ்சம் வேறு மாதிரி பேசிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கேருந்தே ஏன்னா ஃபோனெல்லாம் வேறு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோனெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு போன காரணத்தினால நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் தேர்தல் கமிஷனருக்கும் நான் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். நெட்டில் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய இரகுலர்ஸ் நிறைய நடக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து தகராறு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த புது கட்சி தானே இந்த தாவேக்கா தம்பிகள் வந்து என்டிகே கூட போய் சண்டை போடுறாங்க. அவங்க என்டிகே பாவம், அவங்க சின்ன பிள்ளைகளும் அவங்க ஆனால் மெச்சூர்டு பாசங்க. என்டிகேயில் இருக்கவங்கெல்லாம் வந்து தாவேக்கா மாதிரி அணில் குஞ்சுகள் கிடையாது. அவங்கெல்லாம் மெச்சூர்டு பீப்புள். ஆனால் அவங்களோட சண்டை போட்டு இந்த பூம்புகாருங்கிற அந்த தொகுதியில் கூட பார்த்திங்கன்னா
கத்தி குத்து 15 இடத்துல கத்தி குத்தாகி ஆஸ்பத்திரியில் எடுத்துகிட்டு போய் தையல் போட்டிருக்கு 15 இடத்துல. ஆனா அங்க வந்து ஒரு காவலரை தான் வந்து தாக்கி இருக்காங்க. அது ஏதோ ஒரு நபர் வந்து அந்த காவலரை வந்து தாக்கி இருக்காரு. ஏதோ ஒரு நபர் இல்லை, அவர் வந்து தாவேகாத நபர் தான். அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக வந்துருச்சு மெசேஜ். சரியா? எந்த ஒரு செய்திகளும் தாவேகா இல்ல தாவேகா தான் நான் பார்த்த செய்தியில இருந்துச்சு. நீங்க தாவேகா சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனால உங்க கண்ணுக்கு தெரியாது, எங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா? அதனால அவங்க தாவேகா தான் பண்ணது. இந்த ரவுடிசம் பண்றது எல்லாம் இப்ப வந்து தாவேகா பசங்க தான், சின்ன சின்ன பசங்க. அவனுங்களுக்கு இப்போ சொல்லுவாங்கல்ல, இளம் பசங்களுக்கு வந்து முள்ளு காட்டில் போய் ஓடி விளையாண்டாங்க, தட்டைக்காட்டில் ஓடி விளையாடுற மாதிரி. தட்டைக்காட்டுலன்னா அறுவடை பண்ணியாச்சுன்னா அது மொட்டா இருக்கும். ஆனா பொதுவா தேர்தல் நடக்குதுன்னா இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் தகராறு பண்றாங்கன்னு தெரியாது இல்லையா? யார் வேணாலும் வந்து பண்ணலாமே, இந்த கட்சி தான் அப்படி இல்ல யார் வேணாலும் பண்ணலாம்னா அங்க பேச்சு தெரியலடா. அவன் இப்ப ஸ்லிப் வச்சிருக்கானல்ல, பூத்து ஸ்லிப் போட்டிருக்கான். அவன் எந்த கட்சிக்காரங்கிறது தெரிஞ்சுதானே பண்றான். ஏஜென்ட் இன்னாருடைய ஏஜென்ட்னு தானே அவன் தானே கொடுக்குறான். அதன் மேல தானே அதுவும் போலீஸ்காரர் தானே தாக்கியிருக்கான். புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமாக தாக்கலை. இது வந்து பெரிய அளவில் இதை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன், பார்ப்பேன். ஏன்னா அவங்க தான் இப்போ எல்லாம் தாவேக்காவை வந்து இவங்க தானே கொம்புசி விட்டுருக்கானுங்க ஒன்றிய அரசு. ஸோ அதனால் என்ன நடவடிக்கை எடுப்பானுங்களோ பார்ப்போம். ஆனால் காவல்துறை வந்து இந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விட்டது நான் இதுவரை பார்த்ததில்லை. நானும் 62 தேர்தலிருந்து காவலர்களை கண்டுக்கலன்னு சொல்றீங்களா? காவலர்கள் வந்து அதிகமான ஒரு கட்டுப்பாடும் அதிகமான ரவுடிசம் தான் சொல்லணும், கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. ரவுடிசமா பேசுறது, ரவுடிசமா பண்றது அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா எல்லா பூத்துகள்லையும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 பூத்துகள்லையும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா பூத்துகள்லையும் இந்த காவலர்களுடைய அட்ராசிட்டி இப்படி தான் இருக்கு. காவலர்கள் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அந்த துணை ஆய்வாளர் லெவல்ல அந்த லெவல்ல இருக்கவங்க தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பறக்கும் படை வீரர்கள், பறக்கும் படை எல்லாம் இல்லடா, பறக்கும் படை எல்லாம் அவங்க மோட்டார் சைக்கிள்ல அந்த பறக்கும் படை அந்த கான்ஸ்டபிள் வந்தாரு. அவர் அந்த பூத்தை இவங்க போட்டுக்கிட்டு ஸ்லிப் கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கட்சியில. கொடியை தொங்க விட்டுருந்தாங்க. அந்த கொடியை எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னாரு. அவங்க உடனே கொடியெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2 பேர்த்துக்கு மேலே இருக்காதீங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க எல்லாம் மற்றவங்கெல்லாம் நகண்டு போயிட்டாங்க. அது நியாயமான ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் அதுவும் வச்சுருக்காங்க. இன்னொன்று இது என்ன பண்ணுறாங்க, 200 மீட்டருக்கு அந்த பக்கம் போடுறாங்க. 200 மீட்டருக்கு அந்த பக்கம் போடுறதுல கூட நீங்கள் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் வந்து 100 மீட்டர் சொல்லலாம், 200 மீட்டருக்குள்ளேயும் சொல்லலாம். 200 மீட்டரையும் தாண்டி போய் சொல்கிறதுனா இதெல்லாம் அநியாயம் இல்லையா? ரொம்ப அட்டூழியம். இப்போ ஒரு கட்சிக்காரன் வர்றான், அவனுக்கு வந்து ஏன்னா அவன் டிஎம்கே பூத்தில் போனால் தான் அவன்கிட்ட ஸ்லிப்பு எல்லாத்துக்கும் போய் சேரலடா. அதே என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு பண்றேன்னா, அதுவும் நிறைய இடத்துல விடுபட்டு போச்சு அப்படின்லாம். ஆமா, நிறைய இடங்கள்ல வந்து இந்த பூத்து ஸ்லிப்பு போய் சேரல. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அம்மா தான். இந்த அம்மா வந்து தேர்தல் இப்ப ஆணையாளர் இங்க சென்னையில உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். பட் எல்லாம் சோம்பேறி. அவங்க யாருமே வந்து கொண்டு போய் கொடுக்கறதில்ல. இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் மேலே எல்லாம் அவங்க ஏறி வர வேண்டியதில்லை. கீழே செக்யூரிட்டி இதில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே கொடுத்தாச்சுன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னால் அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். 2வது வீடுகளில் எல்லாம் போய் கொடுக்கல. இப்போ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா வீடு அவங்க வேலைக்கு போகாம வீடு இப்போ திறந்தா வச்சுருப்பாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டு போயிடுறது. அதை இருந்தால் அதை எடுத்து அந்த ஜன்னல் பக்கமோ இல்லை கீழே கூட போட்டு போடலாம்ல, தபால் போடுற மாதிரி போட்டு போக வேண்டியது தானே. இந்த மாதிரி எல்லாம் நிறைய அராஜகம். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த விழா காலங்களில் விடுமுறை நாட்கள்லாம் வந்து பஸ்ஸு வந்து பத்தலை வைக்கலை அப்படின்னு எல்லாம் வந்து எவ்வளோ புகார் பண்ணாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ரயில்லையும் தொடர் வண்டியிலையும் இவங்க நிறைய மக்களால வந்து இப்ப போக முடியலன்னு சொல்லி நிறைய பேர் திரும்ப வந்துட்டாங்கல்ல. இப்ப அவங்களுடைய ஓட்டெல்லாம் போச்சு இல்ல. கிட்டத்தட்ட எனக்கு இது தெரியாதுடா. நான் வந்து அங்க எங்க வீடு அங்க ஒண்ணு இருக்குது எங்களுக்கு. ஸோ அங்கே இருக்கும்போது என் சம்மந்திகிட்ட ஃபோன் பண்ணி, என்னங்க ஓட்டு போட்டிங்களான்னு. ஓட்டு போட்டுட்டேன், ஆனால் நான் ஓட்டு போட்டுட்டு நான் வரும்போது பார்த்தா நிறைய கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேர் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. காலையில் 7 மணி அளவில் கூட கிட்டத்தட்ட 50,000 அதான் வெயிட் பண்ணுறாங்க. யார் இன்னும் எப்படியாவது 5 மணி 6 மணிக்குள்ளே போய் சேர்ந்து ஓட்டு போட்டலாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் இன்னும் இதுக்கு சரியான ஏற்பாடுகளை இந்த அரசு இவங்க பண்ணலை.
தேர்தல் ஆணையம் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நான் தான் சொல்றேனே, தேர்தல் ஆணையம் இதுல அதிகமான வாக்கு பதிவாக கூடாது. இப்போ தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை பாக்குறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? 100க்கு 100 அவங்க அந்த அந்த என்டிஏ கூட்டணி, அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு தான் வேலை பார்க்குது. சரி, இப்போ 50,000 மக்களால போட முடியலன்னா அதுல ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே எல்லாரும் தானே இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே வாக்கு குறையுது. எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வெளியூர்ல போய் ஓட்டு போடுறான்னா அது திமுக காரன் தான் போவான். அடுத்தவன் வந்து போனா போடாம இரு அப்படின்ட்டு போயிடுவானே தவிர திமுக காரன் தான் உயிரோட்டமா இருப்பான். அதனாலதான் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஆட்சி மாறுது, இப்போ வந்து நிறைய பேர் ஆட்சி மாற்று வேணும்னு சொல்றாங்க, அதுக்காக தான் நாங்க ஓட்டு போடவே வந்து போறோம் அப்படி இவ்வளவு வந்து ஆட்சி மாற்றங்கிறது மாறும். எப்படி மாறும்? இப்போ இவர் இப்போ பீரியடு முடிஞ்சு போச்சு இல்லை, அடுத்த மே மாதம் 4ஆம் தேதி அவர் மறுபடியும் ஆட்சியை ஃபார்ம் பண்ணுவார். புரியுதா? ஆட்சி மாற்றம், அதுதான் ஆட்சி மாற்றம். இன்னொரு கட்சி வந்து ஜெயிச்செல்லாம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கட்சி வந்து ஜெயிக்கிறது தானே ஆட்சி மாற்றமா இருக்கும். இல்ல, ஒரே ஆட்சி தான். ஏன்னா இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இவங்க அதாவது ஒரு பழமொழி சொல்வான்டா, அதாவது வந்து சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இவங்க பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் பேரை தடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஓட்டு போடலைன்னா அவங்களுக்கு சதவீதம் குறைஞ்சிரும், அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருவேளை திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சாலோ எல்லாம் தோல்வி பெற்றாலும் அதுக்கு தேர்தல் ஆணையம் தான் காரணம், மக்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? 100க்கு 100 அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நடந்த இந்த தேர்தல் வந்து இது மாதிரி ஒரு தேர்தல் இதுவரை மேற்கு வங்கத்தில் தான் நடந்ததா மம்தா பானர்ஜி ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கார்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் எங்கள் முதலமைச்சர் வந்து அவர் வந்து ஆட்டோலையும் இன்னைக்கு நிறைய இடங்களில் சுற்றி பார்த்து பண்ணார். அவரும் நம்மளுடைய இது ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணி, அவங்க 2 பேரும் ஆட்டோலையே போய் எல்லா இடங்களையும் பார்வையிட்டாங்க. அவங்க இருந்தாலும் கூட அவர் இதெல்லாம் வந்து பெருசுபடுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அவருடைய பிஏட்ட பேசினேன். இதெல்லாம் பெருசுபடுத்திக்க வேண்டாம், விட்டுடுங்க, நடக்கிறது நடக்கும், நம்ம கட்சி ஆட்சி அமைக்க போது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆகையினால இது இப்போ எப்படி வேணாலும் வரட்டும்டா. நான் என்ன சொல்கிறேன், நான் அன்றைக்கு உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனால் மட்டும்தான் திமுகவுக்கு பாதிப்பு. அவர் எப்போ என்டிஏ கூட்டணிக்கு போகாமல் தனிச்சு நின்றாரோ அன்றைக்கே வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு முழுசாகிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. இப்போ என்னம்மா அப்படியே சப்போஸ் இன்கேஸ் நாங்கள் ஆட்சிக்கு வரலைனாலும் அதை பற்றி இல்லை. எதிர்கட்சியாக வந்தால் எதிர்கட்சியில் இருக்கோம், எதிர்கட்சி இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், அடுத்த முறை தேர்தலை சந்திக்க போகிறோம், அவ்வளோதானே. அப்படி நாங்கள் வந்து ஒருத்தரை மாதிரி ஐயோ நாங்கள் தோற்று போயிட்டோமே நல்லா இருக்க மாட்டோம். வீரனுக்கு அழகு வெற்றி தோல்வி தான். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைச்சா தான். இப்போ ஏற்கனவே சில வேலைகள்லாம், கொஞ்சம் வேலைகளில் நிறைய வேலைகள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் இருக்கு. என்ன வேலைகள் இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாமே இருக்குடா. எல்லா வேலைகளும் மொத்தம் ஒரு 100 வேலைகளை வந்து சொல்லியிருக்காரு, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. 100 வேலைகள் சொல்லியிருக்காரு. இந்த 100 வேலைகளையும் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். அப்படி முடிச்சிட்டோன்னு சொன்னால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலமாக டெவலப் ஆகுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடு இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம இந்த அனதர் ஒரு 5 இயர்ஸ் வரட்டும், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நானும் இருக்க போகிறேன், நீங்களும் இருக்கத்தானே போகிறீங்க. அப்போ பார்க்கலாம், பேசலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து எல்லாமே அவங்க ஆட்சியில் தான் இந்தியா இவ்வளோ மாற்றம், தமிழகம் மாற்றம் அடைஞ்சிச்சு. எம்ஜிஆர் வந்தாருன்னா அவர் ஒன்றும் புதுசாக பண்ணிடலை, கலைஞர் தான் பண்ணார். எல்லாருமே பப்ளிக் செக்டார்ஸு, நிறைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை கலைஞர் தான் வந்து நாட்டுடைமை ஆக்குனார். அதுக்கப்புறம் எத்தனை குடிநீர் வடிகால் வாரியம், அதே மாதிரி நிறையடா என்கோஃபர்ட்டு, பல்வேறு இதுகளையும் டோட் போர்டு, இப்படி பல்வேறு கவர்மெண்ட் அலைடு கம்பெனிஸை ஆரம்பித்தாங்க. அந்த இதெல்லாம் ஆரம்பித்ததுன்னா மொத்தம் 20 21 ஆரம்பித்தார் கலைஞர் பீரியட்லேயே. குடிசை மாற்று வாரியம், ஹவுசிங் போர்டு. அந்த காலத்துலலாம் ஹவுசிங் போர்டெல்லாம் கிடையாது, குடிசை மாற்று வாரியம்லாம் கிடையாதுடா. கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞர் தான் முதல் குடிசை மாற்று வாரியம். பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நிறைய சிட்டியில் இருக்க பூரா கலைஞர் காலத்தில் கட்டினது தான். இப்பயும் கட்டியிருக்காங்க, இந்த திறக்காமல் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா சென்னை மதுரையில் கூட கட்டியிருக்குன்னு சொல்லி, இதில் ஜெயந்தபுரத்தில் கட்டியிருக்கோன்னு சொல்லி அந்த நம்ம பிடிஆர் பழனிவேல் அரஞ்சன் அவர் சொன்னார். ஆகையினால எல்லா இடங்களையும் இந்த குடிசை மாற்று வாரியங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 5 இயர்ஸில் வந்து
வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் 5 லட்சம் வீடு கட்ட போகிறோம்னு சொல்லி முதலமைச்சர் டார்கெட் கொடுத்துருக்காரு. அந்த 5 லட்சம் வீடு கண்டிப்பாக கொடுத்துருவாரு, அதில் ஒன்றும் டவுட் வேண்டாம். இது மாதிரி அதாவது பொருளாதார வசதி இல்லாமல் இருந்தாலும் கூட இப்போ அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு, பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்து அந்த நெக்கில் வச்சுட்டோம். அதனால நீ பொருளாதாரம் ஓரளவுக்கு நமக்கு வந்துடும். ரெண்டாவது, ஒன்றிய அரசு நம்மளை ரொம்ப பதம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது நீண்ட நாள் நிலைக்காது. அதுவும் இடையில வரக்கூடிய அந்த தேர்தலில் கண்டிப்பாக அந்த பாரதிய ஜனதா கட்சி தோற்று போயிடும். அவங்க இப்போ கொண்டுட்டு வந்த அந்த இது மறுசீரமைப்பு கொண்டு வந்தது ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ அவங்களுக்கு அடிதான். அது இப்போ கொண்டு வந்திருந்தா அவனுகள் திரும்ப ஆட்சிக்கு வந்திருப்பான். இப்போ அது அடி ஆயிடுச்சு. அதனால இனிமே அடுத்து வர்றது கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையுமே தவிர இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு ஆட்சி அமையாது. அப்புறம் பார்த்துக்குவோம். சரி, இப்போ தமிழிசை அவர்கள் ஓட்டு போடுறதுக்காக அந்த ஆழ்வார்பேட்டை தொகுதிக்கு வந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து ஓட்டு போட்டவங்களே மறுபடியும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, இங்க வந்து கள்ள ஓட்டெல்லாம் போட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்களே நேத்து. அம்மா, எனக்கு கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் நான் பூத்தில் உட்காந்து பூத்துக்குள்ளே அந்த உட்காந்து பூத்துல இருக்கக்கூடிய நபரே வந்து திமுக நபரா இருக்காங்க. அவங்க வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கல, என்ன தப்பு? இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, தேர்தல் கமிஷன் என்ன பண்ணியிருக்கு? இன்னைக்கு பூத்துக்குள்ளே போய் அவர் அண்ணாமலை வந்து ஓட்டு போட்டுட்டு விரல காட்டுறாரு, அது வருது. எப்படி அவங்க போய் உள்ள அதுல வேற, பூத்து அதாவது பூத் கமிட்டியில வேலை பாக்குறவங்க ஒருத்தவங்க ஓட்டு மக்களை வந்து ஸ்டாப் பண்ண வச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்களே. சோ அத வந்து அவங்க கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணும், நம்மகிட்ட கேட்கக்கூடாது. அது அவங்க கண்ட்ரோல் இருக்க தேர்தல் ஆணையத்தை தான் கேட்கணும். அவங்க முன்னாள் கவர்னரா இருந்தவங்க, அவங்களுக்கு அவங்க வந்து திமுகவுடைய சேர்ந்த ஆட்கள். அதெல்லாம் திமுகவை சேர்ந்த ஆட்கள்ல எங்க பூத் ஏஜென்ட் கொடுக்குறானோ அது அவன் இஷ்டம். பூத் ஏஜென்ட் நாங்க 2 பேர் வச்சிருப்போம். ஒரு பூத்துக்கு ஒரு அடிஷனலா ஒருத்தர் இருப்பாரு. நிப்பாட்டிட்டெல்லாம் வரமாட்டாரு அவர். அங்க அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி ஒரு பூத் அதுவே பேசிக்கே தெரியல அந்த அம்மாவுக்கு. இத்தனை 3-4 தேர்தலை சந்திச்சு அவங்க வந்து பேட்டி கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரி வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க இந்த பூத்துல வேலை பாக்குறவங்க. இங்க வந்து கள்ள ஓட்டு வந்து நடைபெறுது அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த அம்மா வந்து தவறுதலான தகவல். எப்பயுமே ஒரு 2 பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னா ஒருத்தர் இருப்பார். மாற்றுக்குன்னு சொல்லி 2 பேர் அலவுடு பூத் ஏஜென்ட்டு. இதில் இன்னொன்றும் சில பேர், சில கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டம்மி வேட்பாளருக்கும் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் போட்டு அவங்களும் ஏஜென்ட்டுகளை உள்ளே வைக்கலாம். அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது பெரிய கட்சிகள் வந்து அவங்களையும் அந்த பூத்து ஏஜென்ட் இதை வாங்கி அவங்க கட்சிக்காரங்க, எங்கள் கட்சிக்காரங்களும் 2 பேரும் 3 பேரை கூட உள்ளே உட்காத்தி வைப்போம். இதெல்லாம் நடைமுறை தான். இது அதிமுகவில் இருக்கும், பாஜகவில் இருக்கும், எல்லா கட்சியிலையும் தான் இருக்கும். அவங்க அந்த விஷயம் தெரியாமல் அந்த அம்மா பேசுகிறாங்க. அப்போ கள்ள ஓட்டு போடுறதுனா ஏன் அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியில் வந்து பேசி பிரயோஜனம் இல்லை. உடனே கள்ள ஓட்டு போடுறது நிப்பாட்டுங்கன்னு சொல்லி உடனே அங்கே இருக்க ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லை, ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்து நிப்பாட்ட வேண்டியதானே. அப்போ மேலே இடத்துக்கு போகும்ல விஷயம். இவங்க ஒரு கவர்னர் இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும்ல. இப்போ நம்மன்னா ஆர்டினரி ஆட்கள், அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு நிறைய வானலாவிய அதிகாரம் இருக்குது, அவங்க பண்ண முடியும். ஏன் பண்ணலை? சும்மா வாய் வீணாலாம் வெளியில் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து திமுக ஏன்னா நாங்கள் ஜெயிக்க போகிறோங்கிறது தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏதாவது சொல்லணும்ல, எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு. இதில் கள்ள ஓட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் காலையில் என்கிட்ட போனோடனே இந்த பாருங்கள், எனக்கு கையில் மைய வச்சாங்க, ஒரு ஸ்லிப்பை கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு போன உடனே மைய வச்சுட்டு அந்த ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா நீங்கள் அதை ஒரு ஆன் பண்ணிச்சு பட்டனை, நீங்கள் போய் போடுங்க சார்னுச்சு. உள்ளே போனேன், எனக்கு என்ன தேவையோ அதை அமுக்குனேன். அந்த பாக்ஸில் அந்த சின்ன வந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. இப்போ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதாவது நம்ம இதெல்லாம் அமுக்கும் போது ஒரு ஓட்டுக்கு 4 ஓட்டு அதில் காமிச்சிச்சுன்னு சொன்னால் அதுதான் தப்பு. ஒரு ஓட்டுக்கு 1 தான் காட்டுது. அப்படிங்கும் போது அதுல தப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? போட்டவங்களே மறுபடியும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு. போட்டவங்களே எப்படிடா, இங்க பாரு எப்படி பண்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, வந்து வரிசை எண்ணு எழுதுறாங்க. அந்த வரிசை எண்ணுக்கு அப்புறம் அந்த பூத்தோடைய நம்பர் எழுதுறாங்க. அப்புறம் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பர் ஒன்று இருக்கு அந்த ஆதார் இதில், அந்த நம்பரையும் எழுதிடுறாங்க. எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இதில் போட முடியும்? அதுதான் அவங்க குற்றச்சாட்டா. இவ்வளோ இது இருந்துமே இங்க வந்து அதெல்லாம் வந்து கதைடா. இதெல்லாம் இவங்க அடிக்கிற கதையெல்லாம் தவறு. அப்படியே பண்ணாக்கும்
அவங்களுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது எலெக்ஷன் கமிஷனு. போய் பேச சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷனில். நான் அதெல்லாம் சொல்ல வரல. எங்களை ஓட்டு போட விடாமல் தடுக்கிறாங்க, எங்களை வந்து வேணும்னு எங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்கங்கிறதான் என்னுடைய கம்ப்ளைண்ட்டு. சரிங்களா? காவல்துறையை வச்சு எங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. உள்ளே இருக்க அதிகாரிகளை எல்லாம் நான் குறை சொல்ல இயலலை. அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க நல்ல முறையில் நிறைய அதிகமான பூத்துகளில் பெண்கள் தான் இருக்காங்க ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸாக. அவங்க நல்லா தான் வேலை பார்க்குறாங்க பாவம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் குற்றம் சொல்ல இயலாது. இது இந்த அம்மா வந்து தெரியாமல் பேசுகிறாங்க. இல்லை அவங்க சொல்கிற பூத்தில் கூட அப்படி ஏதாவது இது நடந்திருந்தால் அது உடனே அந்த அம்மா வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பூத்து ஒவ்வொரு இவங்க கட்சிக்காரவங்க இருக்காங்களா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஏஜென்ட் இருப்பாங்க. சார் இந்த ஓட்டு கள்ள ஓட்டு சார், அதனால் இந்த ஓட்டு போட விடக்கூடாது, நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் சார் அப்போ இவங்க ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கட்டணும். அதை கட்டி ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தா அந்த ஓட்டை நிப்பாட்டிடலாம், போட வேண்டாம். அப்ப அந்த மாதிரி தமிழிசை அவர்கள் செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமாடா, அவங்க பூத் ஏஜென்ட் கிட்ட சொல்லி சொல்லியிருக்கணும். சேலஞ்ச் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு. அந்த ஓட்டை சேலஞ்சு பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஃபைன் இருக்குது, பணம் கட்டணும். பணத்தை கட்டி சேலஞ்சு பண்ண வேண்டியது தான். பண்ண வேண்டியது தானே. அதுக்கு தான் பூத் ஏஜென்ட்கிட்ட பணம் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 1000 2000 இருக்கும். எதுக்குன்னா இந்த மாதிரி சேலஞ்சு பண்ணுறதுக்கு தான் அந்த பணம் கொடுக்கறது. அது இப்போ அதிகமே யாருமே எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போ சேலஞ்சு பண்ணுறதை காணோம். நானும் பூத் ஏஜெண்டாலாம் போன காலம் உண்டு. நான்லாம் அப்போல்லாம் 5 ரூபா தான் ஒரு சேலஞ்சுக்கு. எப்படியும் ஒரு 10 15 ஓட்டை நிப்பாட்டிடுவேன் நான். எனக்கு தெரியும் அந்த ஓட்டு எங்கள் ஏரியாலே இல்லாத ஓட்டாக இருக்கும். அந்த ஓட்டை போட வரும்போது நான் சேலஞ்ச் பண்ணி நிப்பாட்டிடுவேன். இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. சரி, அந்த அம்மா என்ன கணக்கில் சொல்கிறாங்களோ தெரியல. ஏன்னா இந்த தடவையும் அந்த அம்மா தோத்துரும் பாவம். நேற்றே அழுது தான் சொல்லுச்சு. நான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் 3 மாநிலம். அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அதாவதுடா, எல்லாத்துக்கும் ஆசை தான். நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஆசை தான். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கணும்னு தான் அவங்க எல்லாம் துடிக்கிறாங்க. அமித்ஷாவும் மோடியும் துடிக்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அவர் முதலமைச்சராக வரணும்னு அவரும் துடிக்கிறாரு. தம்பி விஜயும் முதலமைச்சராக வரணும்னு துடிக்கிறாரு. மாப்பிள்ளை சார் திரு சீமான் அவர்களும் முதலமைச்சராக வரணும்னு துடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது. மக்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க தானே, மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும். நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டு மாப்பிள்ளையோ அல்லது திரு விஜய் அவர்களோ அல்லது திரு எடப்பாடியோ ஜெயிக்க முடியாதுல்ல. மக்கள் இதில் போடணும். கிட்டத்தட்ட ஒரு தொகுதியின் எடுத்தால் 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டு வாங்கணும். அவங்கனா தானே ஜெயிக்க முடியும். சார், இப்போ இந்த சூழ்நிலை நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தாரு இல்லையா, அந்த வீடியோ வந்து வெளியாகிருக்கு. இது வந்து சட்டத்துக்கு புறமா வந்து செயல்பட்டுட்டாங்க, ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வெளியிடல. அதாவது இப்போ செய்தி சேனல்கள் வந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதை அவங்க முழுமையா அதை எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதாம்மா, நான் தான் காலையில சொல்றேனே, காலையில வந்து அண்ணாமலை ஓட்டு போட்டதே இப்படி காட்டுறாரு. எங்க இருந்துகிட்டு காட்டுறாரு? ஓட்டு போடுற இடத்துல, ஓட்டு போட்டுட்டு நிற்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து காட்டுறாரு. அதுவே தப்பு. சரிங்களா? நம்மளாம் மொபைல் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கேமரா மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாரு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, சுற்றி சுற்றி பார்த்தீங்க, ஒருத்தன் கூட அலோவ் பண்ணலைன்னா. அப்புறம் இதெல்லாம் எப்படி வெளியில் வருது? எப்படி வெளியில் வருது? அவங்களே எடுத்து வெளியே போடுறாங்கன்னு சொல்றீங்க. யார் எடுக்கிறா? அவங்க தான். இதெல்லாம் வந்து என்னன்னா, வாய் இருக்கவன் தாட்டியமானவன். இதே இது வந்து இவன மாதிரி இல்லாமல் நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் எப்படா ஒரு நிருபர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நீ யாரா சொல்கிறதுக்கு? நான் போய் எடுப்பேன். உள்ளே போய் பூத்துக்குள்ளே போனால் கேளு. உள்ளே போய் நான் க்யூவில் நிற்கிறவங்க அவங்கள கேன்வாஸ் பண்ணால் தப்பு. நான் வெறுமனை ஃபோட்டோ எடுக்கிறதுல இதில் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பூத்துக்களில் வந்து ப்ரெஸ்ஸையே நாங்கள் வந்து இன்னும் உள்ள விடலை அப்படின்ற மாதிரி. ஏன் உள்ள விடலை? நீ யார் உள்ள விடாமல் இருக்கிறதுக்கு? நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. என்ன நடக்குது, என்ன ஏது நடக்குதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும்ல. மக்கள்கிட்ட சொன்னால் தானே ப்ரெஸ் மீடியா தானே நம்ம உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காக தானே நீங்கள் இன்றைக்கி போனீங்க. ஏன் உங்களை மதிக்கிறாங்க? இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல். சரி, பார்ப்போம், காலங்கள் பதில் சொல்லும். சார், இப்போ நீங்கள் அதாவது 70% வாக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு சில செய்திகள்லாம் வந்து 90% வாக்கு வந்து பதிஞ்சிருக்கு, 90% வாக்கெல்லாம் பதிஞ்சிருந்தா ஒரு ஆட்சி மாற்றம் வந்து வரும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கட்சி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கட்சி வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. அதாம்மா, 90% வாக்கு. இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல, இப்போ பஸ்ஸு இல்லாமல் ஏற்கனவே கிட்டத்தட்ட 50,000 60,000 பேர் வந்து ஊர்களுக்குள்ள போய் ஓட்டு போட போகல. இது மாதிரி பல இடத்துல போகலை.
பல இடங்கள்லையும் ஏன்னா இந்த மாதிரி வசதி இல்லாமல் டிக்கெட் கிடைக்காம நிறைய பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம தம்பி சேனல் 5 சேனல் தம்பி இருக்காரு, அவர் புதுக்கோட்டையில் இருக்கு, அவருக்கு ஓட்டு. அவர் போய் ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கல. ஆம்னி பஸ்ஸுக்கு போனால் அவன் வந்து 3000 கேட்டிருக்கான். ஸோ 3000 கொடுத்து நம்ம போய் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற யாருக்குமே அந்த ஃபீலிங் வந்துடுதில்ல. கண்டிப்பா. ஸோ அதனால அவர் வந்து கடைசியில் போக முடியாமல் ஒரு சூழ்நிலையில் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஆகையினால இதெல்லாம் இவ்வளோ பேர் ரிட்டர்ன் ஆன போது அப்புறம் எப்படி வரும்? 2வது 90 விழுக்காடுங்கிறது வந்து ஓவரால் தான். ஒரு பூத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறது இல்லை. இது எப்பயுமே வந்து இப்போ இந்த பெர்சன்டேஜ் கணக்கு எடுக்கும்போது ஓவரால் தான் எடுப்பாங்க. இன்றைக்கி 11 மணிக்கு வந்து ஓரளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு 65 இது போச்சு. 2 மணி 2:30 மணி வாக்கில் 65% போச்சு. இப்போ சாயந்தரம் இந்த நேரம் என்ன போயிருங்கிறத இப்போ பார்த்துட்டோன்னா நமக்கு தெரியும். உடனே இப்போ இதெல்லாம் பெர்சன்டேஜ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. பார்ப்போம். இப்போ நாம் வந்து ஆட்சி மாற்றங்கிறதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னா நடக்கட்டும். கண்டிப்பாக நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர்றோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமானது இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் அதிகமாக களமாடி இருக்கோம். மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லியிருக்கோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். நீட்டுன்னா நீட்டை தவிர மற்றதெல்லாம் இல்லையா அந்த நாட்டில், மற்றதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆகையினால மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, வாக்கு எங்கள் பக்கம் கிடைக்கும். அதனால் எங்களுக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை கண்டு நாங்கள் அஞ்சவும் இல்லை. இல்லைன்னா எங்கள் முதலமைச்சர் ஆட்டோவில் ஏறி பூத்தாக போயிட்டு வருவாரா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது எந்த தலைவராவது ஆட்டோவில் போனாரா? விஜய் எதில் போனார்? என்ன காரில் போனார்? அவரோட கார்ல தான் போனாரு. அவருடைய காரு, அந்த காருடைய ரேட்டு 3 கோடியோ 3.5 கோடியோ அந்த காரில் தான் போனார் ஓட்டு போட. ஸோ அது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குண்டா. நம்ம போன தடவை என்ன பண்ணார், எம்பி எலெக்ஷன் அப்போ சைக்கிளில் போகிறேன்னு சொல்லி சைக்கிளில் போய் பந்தா கட்டினார். அதெல்லாம் வந்து வெவ்வேறு மாதிரி ஆட்கள். இன்னைக்கு காலையில் இவர் தான் தளபதி, நம்ம தலை வந்து ஒரு ஒயிட்டு இது போட்டு கோட்டு ஷூட்டு போட்டு தான் போய் ஓட்டு போட போனார். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அது. அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டியதில்லை. எது எப்படியோ நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை தகர்த்து எரியும்படியாக இவங்க ஏதாவது இந்த ஓட்டு மிஷின்களில் ஏதாவது சில்மிசம் பண்ணானே தவிர மக்கள் வந்து எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.